ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ரான்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது ப்ரான் தொக்கு தாங்க. அதை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிடலாம். அடுத்து நான் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை முடிஞ்ச அளவுக்கு நல்லா குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதை வணக்கும் போது நல்லா ஜூஸ் வெளியே அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கூட ஒரு பெரிய பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயை உங்கள் காரத்துக்கு எப்போ கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ இது 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி அது கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு நம்ம அதை நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா எப்பயுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு. அது சட்டிலேயே லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுக்கு நல்ல பழுத்த தக்காளியை எடுங்க, அப்போ தான் அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம உப்பு போட்டு வதக்கும் போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததான் இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் அண்ட் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா பொருட்கள் சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இது நல்லா வதங்கி இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இங்கே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா கொதிச்சு சுண்டி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள், இது நல்லா சுண்டி இப்போ தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரானை ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே 1 kg ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை உப்பு மிளகு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் எப்பயுமே ப்ரான் செய்யும் போது அது நடுவில் இருக்க அந்த நரம்பை எடுக்க மறந்துடாதீங்க. ப்ரான் சேர்த்ததுக்கு அப்புறமா அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இந்த மசாலாவோட எல்லா ப்ரானுமே இந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகுற மாதிரி அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நம்ம வேக வைக்க தண்ணி ஊற்றணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, ஏன்னா ப்ரான்லேருந்தே நிறைய தண்ணி விடும். ஸோ நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி நல்லா கலரி விடலாம். இப்போ பாருங்கள், இந்த இறால எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு அப்படின்ட்டு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி இதில் ஆட் பண்ணுறேன். ஜீரா பவுடர் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது எங்கேயுமே கட்டியாக தேங்கி நின்றாத மாதிரி அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ப்ரான் தொக்குக்கு இந்த ஜீரகப்பொடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதுதான் ஒரு நல்ல ஃப்ளேவரையும் ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடாமல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது ஒரு நல்ல டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததான் நான் ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கருவேப்பிலையை எப்பயுமே எண்ணெயில் போடாமல் இந்த மாதிரி கடைசியாக போட்டு பாருங்கள், அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ப்ரான் நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்கு. அண்ட் இதுலேருந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்படி சுருண்டு வந்துருச்சுனாலே ப்ரான் வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் இருக்க தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு தொக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா நம்ம சுண்ட விட்டு எடுத்துடலாம். சிலருக்கு தொக்கு நல்லா தண்ணியாட்டு இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா சுண்ட விட்டு எடுத்துடலாம். நான் ஆக்சுவலாக சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க ப்ரான் சாப்பிடவே ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது.
ஒரு தடவை அவர் வந்து ப்ரான் 65 வாங்கி கொடுத்தாரு. அப்போ வந்து அதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ரான் சாப்பிடாம இருந்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சதுன்னா சாப்பிடுங்க. இப்போ இது நல்லா திக்காயிருச்சு. கடைசியாக இது மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம ப்ரான் தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இனிமேல் சர்வ் பண்ணிட வேண்டியதான். நல்லா திக்காக இருக்க இந்த ப்ரான் தொக்கு அப்படியே எடுத்து வாயில் போடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் சமைச்சா கிச்சன் பக்கமே போக மாட்டேங்க. என் வெஜ்ஜே எப்போயாவது தான் சமைப்பேன். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நான்வெஜ் சமைப்பேனா அப்படின்னு நானே நினச்சி பார்க்கல. ஹஸ்பண்டுக்காக இல்லைனாலும் குழந்தைகளுக்காக நம்ம செஞ்சு தானே ஆகணும். என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி மாறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம இதை செஞ்சு பார்த்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.